அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு மாத காலத்துல 100வது தொகுதியில பிரச்சாரம் செய்து அசத்தி இருக்காரு. அவரு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் ஆரவாரத்தோட எழுச்சிமிகு வரவேற்பு அளித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருவதால மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதின்னு எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்ல, ஒட்டுமொத்த அதிமுகவினரும் புதிய நம்பிக்கையை பெற்று இருக்காங்க. இதனால அவங்க எல்லாருமே குதூகலத்துல திளைக்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆற்காடு தொகுதி இபிஎஸ் பயணத்தோட 100வது தொகுதியா அமைந்தது. அந்த தொகுதி மக்கள் மத்தியில பேசிய அவரு இந்த பயணம் வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு குறிப்பிட்டாரு. இது அதிமுக தொண்டர்கள் கிட்ட உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு இருக்கும் மாநிலம் தழுவிய தேர்தல் சுற்றுப்பயணத்தோட சிறப்புகளையும் அவருக்கு பொதுமக்கள் அளித்து வரும் ஆதரவையும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல களம் தமிழகத்துல இப்போதே தகிக்க ஆரம்பித்து விட்ட நிலையில தேர்தல் பணிகளையும் பரப்புரைகளையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தொடங்கிட்டாரு. நேரடியா பொதுமக்களை சந்திப்பதற்காக களத்துக்கே போயிட்டாரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே எதிர்கட்சியாக இருக்கும் போது அமைதி காத்து தேர்தலுக்கு கடைசி 6 மாதங்கள் இருக்கும்போது பிரச்சார களத்துல புலி பாய்ச்சல்ல இறங்குவது அப்படிங்கிறது தான் அதிமுகவோட தேர்தல் அணுகுமுறையா இருந்தது. அதே ஜெயலலிதாவோட பாணியில தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியும் திமுகவுக்கு எதிராக தீவிரமா களமிறங்கி இருக்காருன்னு தமிழக அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருப்பதால மற்ற கட்சிகளை முந்திக்கொண்டு தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய மக்கள் சந்திப்புகள் மூலமா தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்கும் விதமா இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பாஜகவோட மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள அவரு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோட மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அதிமுகவோட பெரும் தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரோட மக்கள் ஆட்சியை மீண்டும் அமைக்கும் வகையில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல 234 தொகுதிகளுக்கும் முதல் ஆளா பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரு எடப்பாடி பழனிசாமி. ஆளும் கூட்டணி கட்சியினர் மூக்கு மேல விரல வச்சு பாக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி போற இடத்துல எல்லாம் மக்கள் அலையா வருகை தந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றாங்க. அதிமுகவோட முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதாவோட தேர்தல் அணுகுமுறையை மிஞ்சும் வகையில எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார பயணம் அமைஞ்சிருக்குதுன்னு அதிமுகவினர் மட்டுமில்ல பல்வேறு அரசியல் வல்லுநர்களும் கருத்து சொல்லிட்டு வர்றாங்க. அதை நிரூபிக்கிற வகையில தான் ஜெயலலிதாவோட பாணியில அதிமுகவோட கோட்டையான கொங்கு மண்டலத்துல இருந்து தனது எழுச்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கினாரு. கடந்த 7ஆம் தேதி கோவையில இருந்து இந்த எழுச்சி பயணத்தை அவர் தொடங்கினாரு. அதற்கு காரணமும் இருக்கதான் செய்து. அதாவது கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மேற்கு மண்டலம் அல்லது கொங்கு மண்டலம் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் காலம் முதலேயே அதிமுகவோட கோட்டையாகவே திகழ்ந்து வருது. அதிமுகவோட கோட்டையாக விளங்கும் கோவையில இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி 100வது தொகுதியா ஆற்காடை எட்டியிருக்காரு. மேற்கு மண்டலத்துல பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தென் மண்டலம்னு கடந்த 34 நாட்கள் 10,000 கிலோமீட்டர் பயணித்து 100 தொகுதிகள்ல மக்களை சந்திச்சிருக்காரு. 2011 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக பெற்ற அதே வெற்றிய அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலையும் வசப்படுத்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அனல் தெரிக்கும் தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ரோட் ஷோ அப்படின்னாலும் சரி, பொதுக்கூட்டம்னாலும் சரி, அவர் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகள்லையும் மக்கள் கூட்டம் அலை மோதிட்டு வருது. தமிழக மக்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டுறது அப்படிங்கிறது தான் நடுநிலையாளர்களோட பார்வையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்துக்காகவே புத்தம் புதிய ஆம்னி பேருந்து வாங்கப்பட்டு பல்வேறு வசதிகளோட மறு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. அவர் போற இடமெல்லாம் மக்கள் அலைக்கடல் என திரண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வாஞ்சையோட அவருக்கு கை குலுக்குறாங்க. தங்களுடைய வேதனை வழிகளையும் கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு அடிப்படையில தான் செல்லும் பாதை எங்கிலும்
இபிஎஸ் தமிழக அரச குற்றம் சாட்டி வராரு. எடப்பாடி பழனிசாமியின் இந்த எழுச்சி பயணம் 34 நாட்களில் 10,000 கிலோமீட்டர் தொலைவை கடந்து இருக்குது. 52 லட்சம் பேரை சந்தித்துள்ள அவரது பயணமானது 100 தொகுதிகளை தொற்றுக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 14 மணி நேரம் பிரச்சாரம் செய்து கவனம் ஈர்த்திருக்கும் அவரு மிக விரைவாகவும் அதே நேரத்துல மிக கவனமாகவும் ஒவ்வொரு தொகுதிக்கான பிரச்சனைகளையும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு வாக்குறுதிகளையும் மக்களுக்கு வழங்கி வராரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் அவரு பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்பாகவே காலையில அவர் தங்கியிருக்கும் இடத்திலேயே விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள் உள்ளிட்ட அமைப்புகளோட நிர்வாகிகள் அழைத்து ஆலோசனை நடத்திட்டு வராரு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கலந்துரையாடல்கள்ல பங்கேற்று அவங்களோட பிரச்சனைகளை நேரடியா கேட்டும் அதற்கு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தீர்வு காணப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் அவங்க மத்தியில கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் அதிகமாக இருக்கும் பகுதி தமிழகம் அப்படின்னும், தொழில் முனைவோர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னும், மின் கட்டண உயர்வால தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இதனை தீர்ப்பதற்கு அதிமுக ஆட்சி அமைந்ததோ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமியோட இந்த வாக்குறுதி புதிய நம்பிக்கையையும் தெம்பையும் கொடுத்திருப்பதா தொழில்துறையினர், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. திமுக அரசு செய்யும் தவறுகளை கூட்டணி கட்சிகள் வேடிக்கை பார்த்து எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இருப்பதா எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதும் பொதுமக்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட மக்கள் சந்திப்பின் போது நீங்க எங்களோட வீட்டு பிள்ளை அப்படின்னு உங்களை பார்த்ததுல ரொம்பவே ஆறுதல் அடைகிறோம், எங்களோட வேதனைகளுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு பொதுமக்கள் தங்களோட வழிகளை மறந்து உளமாற எடப்பாடி பழனிசாமிய வரவேற்றதா அதிமுகவினர் உற்சாகம் பொங்க தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தோட 100வது தொகுதியான ஆம்பூர்ல பேசும்போது ஒவ்வொரு ஊர்லயும் வேலைவாய்ப்பு இழப்பு, விலைவாசி உயர்வு, நிறைவேறாத வாக்குறுதிகள் அப்படின்னு மக்கள் துன்பப்படுறாங்க. ஆனா அவங்களோட கண்கள்ல நம்பிக்கை தெரியுது அப்படின்னும், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததோ நேர்மையான ஆட்சியையும் வளர்ச்சியையும் கொடுப்போன்னு பொதுமக்கள் மத்தியில சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் தொடர்பா அதிமுக தரப்புல வெளியான புள்ளி விவரங்கள்ல இதுவரைக்கும் 52 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட இபிஎஸ் நேரடியா போயிட்டு பேசியிருக்காருன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பேருந்து பயணத்தையும் தாண்டி நேரடியாகவும் பல இடங்கள்ல அவரு மக்களை சந்திச்சும் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட இந்த சுற்றுப்பயணம் முதல்ல அதிமுகவினருக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறதே உண்மை. அதே போல அதிமுக மக்கள் பிரச்சனைகளை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னும், இபிஎஸ் மக்களை சந்திக்கிறதே இல்லைன்னு எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனங்களையோ இந்த சுற்றுப்பயணம் மூலமா உடைத்து எறிந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதனையே தங்களோட பெரிய வெற்றியா பாக்குறதா அதிமுகவினர் சொல்லிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்ய உள்ள ஊர்கள்ல பெருமளவுல அதிமுகவினர் குவிஞ்சிட்டு வர்றாங்க. எதிர்கட்சியாக இருக்கோமே கூட்டம் கூடுமோ இல்லையோ அப்படின்ற சந்தேகம் முதலையே அதிமுகவினருக்கு இருந்தது. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் திரண்ட கூட்டம் அதிமுகவோட அடிமட்டம் வரையிலான கட்டமைப்பு இன்னும் உயிர்ப்போடதான் இருக்கு அப்படிங்கறதை நிரூபிச்சுட்டு, அதே போல மண்டலம், மாவட்டம், தொகுதி, ஒன்றியம், கிளை வாரியாக உரிய பொறுப்பாளர்களை நியமித்து இந்த சுற்றுப்பயணத்துக்காக முறையா திட்டமிட்டிருக்காங்க. இதன் விளைவாகவே இபிஎஸ் பங்கேற்கும் ஒவ்வொரு தொகுதிகளையும் பிரம்மாண்டமான கூட்டம் அலைமோதுது. தன்னுடைய சுற்றுப்பயணத்துல பேசும்போது இபிஎஸ் 4 விஷயங்களை பிரதானப்படுத்தியிருக்காரு. 1, திமுக ஆட்சியோட இன்றைய அவலங்கள். 2வது, திமுக ஆட்சி நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள். 3வது, அதிமுக ஆட்சியில கடந்த கால சாதனைகள். 4வதா 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகள்னு இது 4மே அதிமுகவினர் தாண்டி பொது தளத்துல பேசும் பொருளாகி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்துல திமுகவோட ஆட்சியோட இப்போதைய குறைகளை முன்னிலைப்படுத்தி இருக்காரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஆட்சி நிர்வாகம் தொடங்கி சினிமா துறை வரைக்குமே திமுக அரசு நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை குறித்தும் இபிஎஸ் பேசி வருவது பொதுமக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே தான் சொல்லியாகணும். அதே போல அதிமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட தாலிக்கு தங்கம், விவசாயிகளுக்கான நிவாரணம், மருத்துவ படிப்புல அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு, இலவச லேப்டாப், அம்மா உணவகம், அம்மா கிளினிக், இருசக்கர வாகன மானியம், இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம், பொங்கலுக்கு 2500 ரூபாய் விவசாய கடன் ரத்து அப்படின்னு அதிமுகவோட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டு பொதுமக்களை தன்வசப்படுத்திட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாம 2026 தேர்தலுக்காக அவரு பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளையும் அளிக்க தொடங்கி இருக்காரு.
அதன்படி பார்த்தோம்னா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு அவரு உறுதி அளித்திருப்பது பெண்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லியாகணும். மேலும் பொங்கலுக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மீண்டும் 1500 ரூபாய் ரொக்க பணம், இலவச வேட்டி சேலை, தீபாவளிக்கு சேலை, ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள், கோரைப்பாய் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருப்பது அவரது தேர்தல் வெற்றி வியூகமாவே பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமியோட இந்த எழுச்சி சுற்றுப்பயணம் அதிமுகவினரை தாண்டி பொதுமக்கள் கிட்ட கவனத்தையும் வெகுவா ஈர்த்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மைன்னு அரசியல் நோக்கர்களும் சொல்லிட்டு வராங்க. முக்கியமா அதிமுக ஒன்றும் வழிவிழக்கல, நாங்க ஒன்னும் வீழ்ந்து விடல அப்படிங்கறத சுட்டி காட்டுற வகையில ஒவ்வொரு தொகுதியிலையும் கூடும் கூட்டம் மூலமா பொதுமக்களுக்கும் திமுகவுக்கும் அழுத்தமா எடுத்துரைத்து வராரு எடப்பாடி பழனிசாமி. ஆற்காட்டுல 100வது தொகுதி பயணத்தை நிறைவு செய்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த பயணம் தொடக்கம் மட்டுமே அப்படின்னும் உண்மையையும் உழைப்பையும் ஜெயலலிதாவோட பார்வையையும் வழிகாட்டும் தமிழ்நாட்டை நாம சேர்த்து உருவாக்குவோம் அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்லி தேர்தல் வெற்றியை தனத்தாக்கும் முயற்சியில பிரகாசித்து இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்தோட தலைமை குறித்து எழுந்த கேள்விகளுக்கும் விமர்சனங்களும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலமா பதிலடி கொடுத்திருக்கும் அவரது பேச்சுக்கள் சாலை பொதுக்கூட்டங்கள், தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வழியா கோடிக்கணக்கான மக்களை எட்டியிருக்கு. எளிமையான நேர்மையான பேச்சும் மக்களோட இயல்பா பழகும் தன்மையும் பெரும் வரவேற்பு பெற்று இருக்கு. பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் மழை வெயில் பொருட்படுத்தாம இரவு நேரங்களையும் காத்திருந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு கேட்கிறது கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடையே பேசும்போது 4 விஷயங்களை குறிப்பா பிரதானப்படுத்துறாரு. 1. திமுக ஆட்சியோட இன்றைய அவலங்கள். 2வது திமுக ஆட்சி நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள். 3வது அதிமுக ஆட்சியோட கடந்த கால சாதனைகள். 4வதா 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகள்னு இது 4மே அதிமுகவினரை மட்டும் இல்ல பொதுமக்கள் கிட்டையும் பேசும் பொருளா ஆகியிருக்குங்கிறது தான் உண்மை. இதுல ஹைலைட் ஆன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி தாம் பிரச்சாரம் செய்யும் தொகுதிகள்ல உள்ள பிரச்சனைகள் குறித்தும் திமுக ஆட்சியில நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் பற்றியும் பேசுறாரு. இது தொகுதி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு. திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா தன்னுடைய பிரச்சாரங்கள்ல முன்வைத்து மக்கள் மத்தியில பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேச்சோட இறுதியில கூறும் பாய் பாய் ஸ்டாலின் அப்படிங்கிற சொல்லாடல் அதிமுக தொண்டர்களை உற்சாகத்துல ஆழ்த்தி இருக்கு. காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, குறுகிய சந்தில கூட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி பயணம் குறித்து எழுந்தாலும் அவரோட இந்த சுற்றுப்பயணமானது அதிமுகவுக்கு புதிய தெம்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பிரச்சாரத்தோட நிறுத்தி கொள்ளாம தொடர்ந்து இது போன்ற முன்னெடுப்புகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களோட எண்ணமா இருக்கு. கவனிக்கத்தக்க விஷயமா தன்னுடைய சுற்றுப்பயணத்தோட தொடக்க நிகழ்வுக்கு கூட்டணி கட்சியான பாஜகவையும் அழைத்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அதன் பேர்ல அவங்களும் கலந்துகிட்டாங்க. தற்போது எடப்பாடி பழனிசாமி பேசும் இடங்கள்ல எல்லாம் அதிமுக கொடியோட பாஜக கொடிகளும் இடம்பெறுவது இரு கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்துவதோட மட்டுமில்லாம இணைந்து தேர்தல் களம் காணவும் ஆர்வத்தை தூண்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தன்னுடைய பயணம் தொடர்பாகவும் பாஜகவோட அமைந்துள்ள கூட்டணி தொடர்பாகவும் திமுகவினர் என்ன மடைமாற்றம் செய்தாலும் சரி தன்னுடைய எழுச்சி பயணம் தொடரும், தனக்கான மக்கள் ஆதரவு இன்னுமே பெருகும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார பேச்சுக்கு சுட சுட முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் பதில் கொடுத்து வருவதோ இபிஎஸ் ஓட பிரச்சார பேச்சு ஓரளவுக்கு மக்கள் கிட்ட போய்விட்டதற்கான சான்றாக தான் பார்க்கப்படுது. அவருடைய பேச்சுக்கள் மற்றும் சாலை பொதுக்கூட்டங்கள் வழியா அதிமுக பிரச்சாரம் கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட சென்று அடைந்திருக்கு அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பயணமானது பிற கட்சிகள்ல இருந்த பெரும்பாலானோர் அதிமுகல சேரும் நிலையையும் உருவாக்கி கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்தியும் இருக்கு. இது தவிர வரலாற்று நாயகன், சாமானிய நாயகன், தமிழ் தாயை காப்பாற்ற உறுதி கொண்ட மகன் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை வர்ணிக்கும் பாடலும் சமூக ஊடகங்கள்ல பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு ஒலிக்கும்.
இருக்கும் முழக்கமும் இந்த எழுச்சி பயணத்துல எதிரொலியாதான் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள எழுச்சி பயணத்துக்கு நாளுக்கு நாள் மக்களோட பேராதரவு பெருகி வருது. இதனால அவரு போற இடத்துல எல்லாம் மக்கள் அலைக்கடல் என திரண்டு வந்து ஆதரவும் தர்றாங்க. இதனால உற்சாகமடைந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட வெற்றி உறுதியாகி இருப்பதா நம்பிக்கையும் தெரிவிச்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆரால தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால வளர்த்து எடுக்கப்பட்ட அதிமுக என்கிற மாபெரும் ஜனநாயக இயக்கம் தமிழக மக்களோட நாடி நரம்புகள்ல ரத்த ஓட்டமா கலந்து இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எழுச்சி பயணத்தால மீண்டும் ஒரு முறை நிரூபித்து இருப்பதா சொல்லி அதிமுகவினர் மகிழ்ச்சி கடல்ல மிதக்குறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது போல தேர்தல் வெற்றியை மக்களே தீர்மானித்திருக்காங்க. அப்படிங்கறதுனால தேர்தல் தேதி இன்னும் அறிவிப்பதற்கு முன்பே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் கிட்ட நேரடியா போயிட்டு ஆதரவு திரட்டி வராரு. அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமா வழி நடத்துறாரு அப்படின்னும் தன்னுடைய மக்கள் எழுச்சி பயணத்தால 2026 மீண்டும் அதிமுகவோட மக்களாட்சிய அமைத்தே தீருவாரு அப்படின்னு அதிமுகவினர் மட்டும் இல்ல பொதுமக்களும் நம்பிக்கையோட சொல்றாங்க. ஆளும் கட்சியான திமுக அரசோட அதிருப்தி அலையால எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களோட ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. பொதுமக்களோட ஆதரவோட மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் பணியில தனது தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி வியூகம் போன்றவற்றில் எடப்பாடி பழனிசாமி தீவிர கவனம் செலுத்தி வெற்றி கனிய பறித்திட ராஜதந்திரமா எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வராரு அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல.